உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலம்மாள் நெக்ஸஸ். Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays. காலைல 5 மணிக்கு எழுந்துச்சி நான் தாரை சுற்றிட்டு ஒரு 8 மணி வரைக்கும் தாரை சுற்றுவோம். அப்புறம் ஒரு 8:30 மணிக்கு ஸ்கூல் போவோம். அது வந்து ஆபத்துன்னு பட்டாசு சொல்ல முடியாது. நம்மளுடைய அஜாக்கிரதைன்னா ஆபத்து தான். ஒரு 6ஆம் கிளாஸோ 7ஆம் கிளாஸோ படிக்கும் போதுல நாங்கள் அப்போ கிணத்துல குளிச்சுட்டு இருக்கோம். ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு ஃபயர் ஸ்டேஷன் வந்து வெடிக்குது. நாங்கள் வந்த புதுசில் வந்து பெரிய விஷயம் தான். ஊர் பட்டாசு தான் அது ஒரு பெருமை மாதிரி. ஆனால் இங்கே வந்து கஷ்டப்பட்டு யாருக்கும் தெரியாது. அனுசரிச்சுட்டு போவாங்க. இதுதான் இங்கே கற்றுக்கிட்டப்பா. நம்ம செய்கிற வேலை என்னால் சில அனுசரிக்க தான் வேண்டியிருக்கு. விட்டு கொடுத்து போயிடும். ஊரெல்லாம் அப்படி இருக்குமா? அப்படி இருந்தது கிடையாது. நான் எனக்கு இப்போ என்னோட ஆசை இது அப்படின்னு நீங்கள் வச்சுருப்பீங்கல்ல? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் கொஞ்சம் கடை வச்சா போதும். அண்ணா வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் என்ன? உங்கள் ஊர்? எப்போ சென்னைக்கு வந்தீங்க? அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் பேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். என் பேர் வந்து லாசர். நான் சென்னைக்கு 1994 வந்தேன். அப்பா 32 வருஷம் ஆச்சு. ஆமாம். சாரி 30 வருஷம். 30 வருஷம் ஆச்சு. ஓகே. உங்கள் சொந்த ஊர்? எனக்கு சொந்த ஊர் சிவகாசி பக்கத்தில். சிவகாசி பக்கத்தில். சரிண்ணே, எதுக்காக சென்னைக்கு வந்தீங்க முதல்ல? சென்னைக்கு வந்தோன்னா அப்போ எங்கள் அண்ணன் எல்லாம் இங்கே தான் இருந்தாங்க. ஆ எங்கள் சொந்த கண்ணங்களாம் எல்லாம் இங்கே இருந்தாங்க. அப்போ அந்த ஒரு ஆசையில் எல்லாம் சென்னைக்கு போகணுங்கிற ஒரு ஆசையில் அப்படி வந்தாச்சு. இப்போ ஊரை விட்டு வந்திருப்பீங்கல்ல? ஆமாம். என்னைக்காச்சும் சென்னை வந்த முதல் நாளோ இல்லை அது கொஞ்ச நாளோ திரும்பி நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு தோணியிருக்கா? தோணியிருக்கு. அந்த ஊருக்கு நம்ம ஊருக்கு போகிறது நம்ம தோணியிருக்கு. இருந்தாலும் அங்கே போய் இனிமேல் இருக்கிறது எப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க சென்னைக்கு வரதுக்கு முன்னாடி அங்கே ஊரில்? நான் ஒரு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தேன். அங்கே வந்து அதான் பைரோக்ஸ் தீப்பிட்டாஸ் வந்து பட்டாசு ஆச்சு தான். பட்டாசு தொழிலில்? ஆமாம், தொழில் தான். ஓகே. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும் அந்த பட்டாசு தொழிலில். உங்களை பொறுத்த வரைக்கும் அனுபவம்னா எதை சொல்லுவீங்க? சென்னைக்கு வரதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருந்த வேலை அது எங்கள் ஊரில் சின்ன பசங்க வேலை செய்வாங்க. ஒரு 5ஆம் கிளாஸ் அதாவது 1ஆம் கிளாஸ் படிக்கிறது எல்லாமே வேலை செய்வாங்க அந்த நேரத்தில். இப்போ அப்படி பசங்க வேலை செய்கிறாங்கன்னு தெரியாது. அப்போ எல்லார் வீட்லேயும் 5 பசங்க 6 பசங்க இருப்பாங்க. எல்லாருமே அதை தாள் சுற்றுவாங்க. தாள் சுற்றுன்னு பேர். எல்லாமே தாள் சுற்றுவாங்க. ஓகே. ஒரு 1ஆம் கிளாஸ் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா எல்லாருமே ஸ்கூல் போயிட்டு வந்து தாள் தான் மேக்ஸிமம் எல்லார் வீட்டிலும் தாள் சுற்றுவாங்க. ஏன்னா அந்த தீப்பெட்டி அது இப்போ தீப்பெட்டி செய்வாங்க. இப்போ நம்ம நிறைய செய்திகள் கேள்விப்படுறோம். இப்போ ஒரு தீப்பெட்டி ஆலையோ இல்லை வெடி ஆலையிலையோ வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது விபத்து ஏற்படுது அப்படின்லாம். ஆனால் இப்போ சோஷியல் மீடியா இருக்குது, வளர்ந்துருச்சு, நிறைய பாதுகாப்பு உபகரணம். அந்த காலகட்டத்தில் அந்த தொழில் எப்படி இருந்துச்சுன்னு? அது வந்து ஆபத்துன்னு சொல்ல முடியாது. நம்ம கையாளுறதை பொறுத்து தான் இருக்குது. நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அப்படி இருக்கும். ரொம்ப ஆபத்துலாம் கிடையாது. ஆனால் தப்பாக நடந்துச்சுன்னா அது ஆபத்து மாதிரி தான் நடந்துக்கும். ஓகே. அதாச்சும் நீங்கள் நேரில் அது மாதிரி சம்பவம் பார்த்துருக்கீங்க? ஒரு 6ஆம் கிளாஸோ 7ஆம் கிளாஸோ படிக்கும் போதில் நாங்கள் அப்போ கிணத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு ஃபயர் ஸ்டேஷன் வந்து வெடிக்குது. வெடிக்கும் போதில் அந்த நெருப்பு வருது. அதை பார்த்து நாங்கள் போயிருக்கோம். அப்போ இன்னும் ஒரு தீப்பெட்டி ஹவுஸ் வந்து நெருப்பு பட்டுச்சு. சரிண்ணே, இப்போ சென்னைக்கு வந்துட்டீங்க. எல்லாருக்கும் சென்னை வந்து ஒரு முதல் வேலை கொடுக்கும். இந்த முதல் வேலையில் நீ பொழைச்சிக்க, எப்படியாச்சும் மேலே வந்துரு அப்படிங்கிற ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம். அது வேலைங்கிறது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுத்துச்சு சென்னை 1994 முதல் வேலை என்ன? நாங்கள் வந்து ஒரு மளிகை கடை தான் வேலை இருந்தோம். மளிகை எங்கள் சொந்தக்காரங்க கடை தான். வந்து அங்கே தான் வந்து இருந்தோம். ஏன்னா அங்கே வந்து எல்லாமே எங்கள் அண்ணன் இப்போ சித்தி பசங்க, நான் எங்கள் அண்ணன் எல்லாம் நாங்கள் ஒரே கடை இருந்ததுனால அதனால தான் வந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் இருந்தீங்க? உங்களோட பயணம்னு ஒன்று இருக்கும்ல? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் இங்கே இருந்தேன். திருப்பி நான் ஊருக்கே போயிட்டேன். ஏன் ஊருக்கு போயிட்டேன்னா இருக்க முடியல என்னால். அப்போ சின்ன பசங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா இருக்கிறதுனால அதை விட்டு இருக்க முடியல. அந்த சமயத்தில் சரி அப்போ ஊரில் போய் இருப்போம் அப்படின்ட்டு ஊருக்கு போனேன். அப்போ ஊரில் போனோடனே அங்கே திருப்பியும் எல்லாம் சில படிக்க சொன்னாங்க. எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நான் கொஞ்சம் விளையாட்டில் ரொம்ப, அதாவது இந்த மாதிரி விளையாடணும் அப்படி இப்படி போய் விளையாடணும் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ திருப்பி நாங்கள் பட்டாசு கம்பெனி தான் வேலைக்கு போனோம். தாள் பிரிப்புன்னு ஒரு வேலை இருக்குது. அப்புறம் வெடி உருட்டுன்னு ஒரு வேலை இருக்குது. தாள் பிரிப்பு கொஞ்ச நாள் ஒரு மாதம் தாள் பிரித்தேன். அப்புறம் 6 மாதம் திருப்பி வெடி தான் உருட்டினேன் போய். ஓகே.
சரிண்ணே, இப்போ ஒவ்வொரு எங்களுக்கு தெரியாது, இங்கே சிவகாசியில் உள்ளவங்களுக்கு தான் அது மேக்ஸிமம் தெரியும். ஒவ்வொரு பொருள் தயாரிக்கிறதுக்கும் ஒரு ரிஸ்க் இருக்குது, அதுக்குன்னு ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சரம் எப்படி தயாரிக்கிறாங்க? ஏன்னா அதில் அது பார்க்குறதுக்கு எளிமையாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு பின்னாடி உள்ள வேலைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை பற்றி சொல்லுங்கள், இந்த சரம் பற்றி மட்டும். இப்போ சாதாரணமாக நீங்கள் சரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் மட்டும் அது வேலை கிடையாது. தந்தி இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வாங்குவாங்க, அதை வந்து ஒரு நபர் பிரிப்பாங்க, ஸ்டேட் பண்ணுவாங்க. அதை வந்து பிரித்து அவர் ஒரு வேலை பிரித்து மட்டும் வைக்கிற வேலை அவர் வேலை. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார், இன்னொரு கை மாறினா அவர் வந்து ஒன்று போல தட்டுவார். தட்டுறதுக்கு தட்டுறதுக்கு ஒருத்தர் தட்டுவார். அவர் தட்டி முடிஞ்சோடனையும் இன்னொருத்தர் வந்து அவர் பேர் வந்து கட்டுன்னு சொல்லுவாங்க, அளவு சைஸாக கட் பண்ணுவாங்க. கட் பண்ணிவிட்டு அதை திருப்பி தாளாக சுற்றுவாங்க, குழாவாக சுற்றுவாங்க. குழா சுற்றி முடிச்சோடனையும் அதை என்ன பண்ணுவாங்க, இன்னொரு அவங்க குழா சுற்றி முடிச்சிருவாங்க, அது ஒரு அளவு வச்சு முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, ரெட் கலரை காய போடுவாங்க. அந்த மேலே உள்ள தாளை அதாவது தாள் கிடையாது, குழாவையே சாயம், அதாவது குழா ஆனவனையும் ஓகே ஓகே அந்த குழாய் மாதிரி இருக்குமே, நம்ம இவ்வளோ தண்ணி இருக்கும், அதை அப்படியே காய போடுவாங்க, சாயம் முக்கி காய போடுவாங்க. அதை காயம் முடிச்சு காயம் போடுறது மட்டும் ஒருத்தர், அது முடிஞ்சிடும். அது முடிஞ்சினோம் ஒருத்தர் வந்து சைஸாக கட் பண்ணுவாங்க, சைஸாக ஒரு அளவுக்கு சைஸாக கட் பண்ணுவாங்க. அதை கட் பண்ணி முடிஞ்சோடனையும் அது ஒரு வளையத்தில் ஒருத்தர் அடுக்குவார். இன்னொருத்தர் கை மாறி மாறி வரும். ஆமாம், அது வந்து அதை வளையத்தில் அடுக்குவார். அந்த வளையத்தில் அடுக்க முடிஞ்சோடனையும் இது வந்து எல்லாமே அங்கங்குள்ளே சின்ன சின்ன கிராமத்தில் நடக்கும், இல்லை அவங்களே ஃபேக்ட்ரிக்குள்ளே பேனா அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரி நடத்த மாட்டாங்க, வெளியே வச்சு நடத்துவாங்க, கொலாக்கடான்னு பேர், அது நடத்துவாங்க. அங்கேருந்து வளையமாக போய் ஃபேக்ட்ரி போகும். அதோட முடியாது, அதுக்கப்புறம் அதுக்கு கீழே மண் பூசுவாங்க. அந்த கீழே மருந்தா? ஆமாம், மண். ஓகே ஓகே. அதை மண் பூசுறதுக்கு மட்டும் ஒருத்தர், அவர் வேலை மண் பூசுற வேலை மட்டும்தான். மண் பூசி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கொண்டு போய் பவுடர் செலுத்துறன்னு ஒருத்தர் இருப்பார், கெமிக்கல் செலுத்துவாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சோன்னும் இன்னொருத்தவங்க திரிக்கு தனி அவங்க திரி மட்டும் தான் செலுத்துவாங்க அந்த வளையத்தில். திரி வச்சு முடிச்சிருவாங்க. அதை ஒருத்தர் காய போடுவாங்க. காய போட்டு அதை வெடியாக மாற்றுவாங்க. அதாவது ஒவ்வொரு வெடியாக பிடிச்சி உடச்சி போட ஒருத்தர் உடச்சி போட்டு முடிச்சு காய வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் போய் இந்த பின்னுறதுக்கு ஒருத்தர் கொடுப்பாங்க. அவங்க வேலை எத்தனை, இப்போ 50 வேலைனா 50 வேலை பின்னி வைப்பாங்க, 100 வேலைனா 100 வேலை பின்னி வச்சுருவாங்க. பின்னி வைக்கிற மட்டும் தான் அவங்க வேலை, பின்னி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அதை பேக்கெட் பண்ணுவாங்க. ஓகே, ஒவ்வொரு பாக்கெட்டாக பண்ணுவாங்க. பாக்கெட் பண்ணி 10 பாக்கெட் பார்த்து இந்த பாக்கெட் பண்ணுறது இதில் பண்ணி அதுக்கப்புறம் தான் குடோனுக்கு போகும். சரத்துக்கு இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்கா? நான் நினச்சேன் சரி ஒரு கூட்டமாக உட்காந்து டக்குன்னு பின்னி எடுத்துருவாங்க. இவ்வளோ வேலை இருந்தால் தான் அந்த சரம் வரும். இது படி இல்லை, எல்லா வெடியும் அப்படி தான் வரும். எல்லா ஒரு கம்மி மத்தாப்பு பார்த்தாலும் அப்படி தான், அப்புறம் நீங்கள் ஒரு குறி வெடி பார்த்தாலும் அப்படி தான். எல்லா வெடிக்கும் இவ்வளோ ப்ராசஸ் இருக்கும், ஒரு ஆள் மட்டும் செய்ய முடியாது ஒரு வெடியை. சரிண்ணே, இப்போல்லாம் குளிச்சா அந்த மருந்து போயிடும், அதுக்கான சோப்பு இருக்குது, இதெல்லாம் இருக்குது. எப்படி மருந்து வந்து மூக்குலையோ வாயிலையோ இருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அதுக்கு மருந்து செலுக்கு தனி நபர் இருப்பாங்க, அவங்களுக்கு சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு தனி ரொம்ப அவங்க வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேலை செய்ய சொல்லுவாங்க. சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, மேலுக்காலில் இருக்கும், அது அவங்களுக்கு தனியாக ஒரு பஞ்சு வச்சுருப்பாங்க. நான் மேக்ஸிமம் அதை பார்த்தது கிடையாது, ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி உள்ளே போய் இது மாதிரி. வாழைப்பழம்லாம் கொடுப்பாங்க, அது உண்மையா? ஆமாம், அதுவும் கொடுத்துருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். வாழைப்பழம் கொடுப்பாங்களா? அவங்களுக்குன்னு தனியாக ஓட்டம். நான் போய் பார்க்கும் போதில் அந்த ஆஃபீஸ் ரூமில் எதுக்கு ஒரு வாழைப்பழம் வச்சுக்கின்னு கேட்டேன் சின்ன பிள்ளை இருக்கும் போதில். இல்லை, இது வந்து மருந்து செலுத்தவங்களுக்கு கொடுப்பாங்க டெய்லி ஆகும். இவ்வளோ ஒர்க்கு நிறைய வேலை இருக்குது, ஆனால் அந்த வேலையை விட்டுட்டு இங்கே வரணுங்கிறதுக்கான ரீசன் மெட்ராஸ் வரணும்னு மட்டும்தானா? வேறு எந்த ஒரு காரணமும் இல்லையா? இப்போ உள்ள பசங்க யாரும் வர மாட்டாங்க அந்த வேலைக்கு. இல்லை, அந்த வேலைக்கு ஊர்லேயே இருந்துக்கிடுவாங்க. அப்போ நேரத்தில் வந்து என்ன சொல்றது, மெட்ராஸ்னு ஒரு ஏதாவது என்ன சொல்லுவோம், அந்த காலத்தில் மெட்ராஸ்னு பெரிய விஷயம் இல்லை. இப்போ நினச்சேன்னா அப்போலாம் நாங்கள் வந்தால் 1 வருஷம் 2 வருஷம் இருந்தால் அப்படி பொங்கல் திருவிழா ஊருக்கு போவாங்க. இப்போ அப்படி கிடையாது, இப்போ நினச்சா போயிடுறாங்க. அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் நாங்கள் வந்த புதுசில் வந்து பெரிய விஷயம் தான் ஊருக்கு. மெட்ராஸ் இருந்தால் அது ஒரு பெருமை மாதிரி. ஓகே, மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமை. ஆனால் இங்கே வந்து கஷ்டப்படுற யாருக்கும் தெரியாது. ஓகே, என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்திருக்கு இங்கே? அப்போ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக படுக்க விடுவாங்க. எல்லா மணிக்கும் அப்படி தான். நைட்டு ஒரு 11 மணிக்கு படுக்கணும், காலைல ஒரு 5:30 மணிக்கு எந்திக்கணும். ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். அந்த வயசில் விளையாடணும் அதெல்லாம் தோணுமேனே. இந்த 11 to 5 எந்திரிக்கிறதுலாம் ஒரு வாலிப வயசில் அது அந்தளவுக்கு கஷ்டம்தான். அப்போ ரொம்ப ஜாலியாக இருக்குன்னு தோணும். அதான் இங்கே வந்து இந்த ஆசையில் நான் அப்படி வரும்போதில் இங்கே என்னமோ ஒரு பெரிய விஷயமா நடக்கிற மாதிரி நினச்சி வந்துட்டோம்.
ஆனால் இங்கே வந்தது கொஞ்சம் ஃபீல் பண்ணது, எதுக்கு இங்கே வந்தோம் பேசாமல் ஊரில் இருந்துக்கலாமே. ஏதோ ரொம்ப மிஸ் பண்ணீங்க இந்த ஊர்ல இருந்து? சொந்த பந்தம் தான். என்ன ஒன்று இப்போ நான் இப்போ போயிடுறேன். முந்திலாம் எந்த ஒரு ஃபங்க்ஷன்னா போக முடியாது. இப்போ நான் கொஞ்சம் தனியாக இருக்கிறதுனால எப்படி என்ன சொல்கிறதுன்னா, தொழில் கொஞ்சம் நம்மளாக பண்ணுறதுனால நம்ம போயிடலாம். அப்போ வேலைக்கு வந்துட்டா நினச்ச நேரம் போக முடியாதுல்ல. போக முடியாது. எந்த விஷயத்த நீங்கள் சென்னையில் மிஸ் பண்ணிட்டீங்க, நம்ம தவற விட்டுட்டோமே, நம்ம இது பண்ணியிருந்தா இப்போ நல்லா இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, எந்த விஷயம் அது? ஒரு நான் வைக்க வேண்டியது இந்த கடை தான் வைக்க பிளான் பண்ணது. இது இன்னும் ஒரு வந்த ஒரு கொஞ்ச நாளில் கொஞ்சம் வச்சுருக்கலாமோ, இப்போ வச்சதுக்கு கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கலாமோன்னு அதான் கொஞ்சம் அப்போ ட்ரை பண்ணியிருக்கலாமே. 8ஆவதோட படித்து முடிச்சிட்டிங்க. ஆனால் ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை யோசிச்சிருக்கீங்களா, நம்ம மேலே படிச்சிருக்கலாமே? அது கண்டிப்பாக படிச்சுக்கலாம் நான் ஆசை தான். அதான் சொல்ல, அந்த நேரத்தில் வந்து நமக்கு அந்த மாதிரி கைட் பண்ண ஆள் இல்லை. இப்போ எங்களுக்கு எப்படி இருந்தால் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா காலைல ஒரு 5 மணிக்கு எழுந்து எங்கள் அம்மா வந்து தாள் சுற்ற சொல்லுவோம். தாள் சுற்றினா அவங்க சந்தோஷமாக இருக்கும். அதாவது குடும்ப சூழ்நிலை அப்படி தான். காலைல 5 மணிக்கு எழுந்துச்சி நான் தாள் சுற்றிட்டு ஒரு 8 மணி வரைக்கும் தாள் சுற்றுவோம். அப்புறம் 8:30 மணிக்கு ஸ்கூல் போவோம். அப்படியே போகிறதுனால ஒன்றும் தெரில. இப்போ உங்கள் ஊரில் நிறைய இழப்புகள் பார்த்துருக்கீங்க, இந்த வெடிமருந்து சுத்த போய். அப்படி இருக்கும்போது உங்கள் ஊர் மக்கள் அதுலேயே திரும்ப போகிறாங்களே அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னவா இருந்துச்சு? முதல் காரணமாக என்னவா இருந்துச்சு? சுற்றி அந்த வேலை தான் இருக்குது. வேற வேலை இல்லை. அதாவது எப்படின்னா, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஊருக்கு ட்ரெயினில் ஆக்சிடென்ட்டு, திருப்பி அந்த ட்ரெயின் அப்படி விட்டுருவாங்களா? அதை விட மாட்டாங்கல்ல. அதேமாரி அவங்க அது வந்து ஆபத்துன்னு பட்டாசு சொல்ல முடியாது. நம்மளுடைய அஜாக்கிரதைனா ஆபத்து தான். இப்போ வீட்டில் கேஸ் யூஸ் பண்ணுறோம், அது மாதிரி தான். அது ஆபத்து தான். ஆனால் நம்ம எப்படி கையாளுறோம்? சரி, இந்த ஊர் என்ன கற்றுக் கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு? ஏன்னா ஊர்லேருந்து ஒரு சந்தோஷமாக ஜாலியாக வந்துட்டீங்க இங்கே அதுக்கப்புறம் தான் தெரியும் 11 மணிக்கு தான் படுப்போம், 5 மணிக்கு தான் எந்திரிப்போங்க. அதுக்கப்புறம் வேறு என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு இந்த சென்னை கற்றுக் கொடுத்துச்சு? சென்னை மக்கள் என்ன கற்றுக் கொடுத்தாங்க? அனுசரிச்சுட்டு போக வேண்டியது. இதான் இங்கே கற்றுக் கொடுத்தப்பா. நம்ம செய்கிற வேலையினால சில அனுசரிக்க தான் வேண்டியிருக்கு, விட்டு கொடுத்து போயிடுது. ஊரெல்லாம் அப்படி இருக்குமா? அப்படி இருந்தது கிடையாது. நான் எப்படி இருப்பீங்க? யார் வந்தாலும் மரியாதைலாம் கொடுப்போம். இருந்தாலும் நீ யார் பெரியாலும் நான் தான் பெரியாலும் அப்படின்னு தான் இருப்போம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே அப்படி இருக்க முடியல. ஏன்னா ஊர்லன்னு வச்சுக்கோமே, எல்லாம் நம்ம சொந்த பந்தம் இருப்பாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இங்கே அப்படி இருக்க மாட்டாங்க. அப்படி கிடையாது. உங்கள் பசங்களுக்கு நீங்கள் சொல்லி வளர்த்த விஷயம் என்னென்ன? ஏன்னா நீங்கள் நிறைய அனுபவம் பார்த்துருக்கீங்க. ஆனால் உங்கள் பசங்களுக்கு படிப்புனா என்ன? முதல் எஜுகேஷன், படிப்பு தான் சொல்லிக்கிறது வளர்க்குறது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எங்களுக்குலாம் அந்த நேரத்தில் யார் அதாவது என்கரேஜ் ஒன்று என்கரேஜ் பண்ணால் தான் அது என்னுடைய வந்து பார்த்தீங்கன்னா, என்கரேஜ் பண்ணால் நல்லா படிப்போம். படிச்சிருக்கேன் நான். இவன் அப்படி தான் இருப்பேன். அதே நான் என் பிள்ளைங்க என்ன மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என் பிள்ளைங்க நான் என்கரேஜ் பண்ணி தான் வளர்க்குறேன். இப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்னா நானும் அந்த ஸ்கூல் அப்படி சிலது அனுபவப்பட்டதுனால அதே மாதிரி தான். சரி, இப்படி தான் பண்ணுவாங்க, நீ இப்படி தான் அவங்க பண்ணாலும் பண்ணட்டும், நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் என் 2 பசங்களும் நான் சொல்லி வளர்த்துருக்கீங்க. ஓகே, என்ன ஆசை? என்னோட ஆசை இது அப்படின்னு நீங்கள் வச்சுருப்பீங்கல்ல? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்சம் கடை வச்சா போதுங்க, அவ்வளோதான். மனுஷங்க முக்கியமா, பணம் முக்கியமா? மனசு இருந்தால் தானே பணங்களை சமைக்க முடியும். இல்லை, ஒரு சிலர்லாம் பணத்து பின்னாடியே போகிறாங்களே, அதனால கேட்குறேன் நான். இல்லை, பணத்து பின்னாடியே போனாலும் மனுஷங்கள் வேணும்ல. இங்கே எவ்வளோ பேர் நீங்கள் சம்பாரிச்சு வச்சுருக்கீங்க? சபை மூலமாக ஒரு 100. இந்த கடை வச்சுருக்கிறதுனால இது சப்போஸ் ஒரு ஃபங்க்ஷன் வச்சோம்னா வருவாங்க. அது மாதிரி. ஓகே, என்னதான் இருந்தாலும் கடைசி காலத்தில் ஊருக்கு போகணுன்னு ஆசை எல்லாருக்கும் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ இருக்குது? இப்பயே விட்டால் கூட போயிடலாம். ஏன் போக மாட்டீங்க? ஊரில் போனால் இப்போ அங்கே போய் உட்கார்றதுக்கு நமக்கு இது வேணும், ஒரு வருமானம். இங்கெல்லாம் பிள்ளைங்க படிக்கிறாங்க, அதை ஒன்று தான் விட்டுட்டு போக முடியல. இல்லைன்னா சிவகாசி தான். ஓகேண்ணே, நன்றிண்ணே, தேங்க்யூ. திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை. டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். வெளுத்துக்கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில். உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ்.